நிறையா பணம் சேர்த்து வச்சுருக்கோம், கோடிக்கணக்காக பணம் சேர்த்து வச்சுருக்கோம். நம்மகிட்ட சொத்து இருக்குது, இந்த சொத்து இருக்குது. நாம் ஒரு நாளைக்கு பிறந்தோம், ஒரு நாளைக்கு விஷயம் போகலாம், மொத்தம் இருக்க முடியாது. சாஸ்திரத்தில் எப்படி ஒரு வயது இருக்கலாம், ஜோதி சாஸ்திரத்தில் வழியை போட்டு வயது இருக்கலாம், ஆனால் போயிடலாம், போக இருக்க முடியாது. அப்போ போய் நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், இதை ஏதாவது கூட எடுத்துன்னு போக முடியுமா? ஆனால் என்ன பண்ணணும், சாதாரணமாக நமக்கு இல்லை, சாதாரணமாக ஒருத்தர் பண்ணின புண்ணிய பாவம் தான் அவனோட கூட வரும், வேறு ஒன்றும் வராது அப்படின்னு சாமானியமான சாஸ்திரம். சாமானியமாக நம்ம பொதுவாக இருக்க நமக்கு பெருமான புண்ணியமும் பாவமோட வரும். புண்ணியத்தினுடைய பலம் சொர்க்கத்துக்கு போகலாம், புண்ணியம் போச்சுன்னா சொர்க்கத்துக்கு திரும்பி வர வேண்டியதான். பாவம் பண்ணால் நரகத்துக்கு போகணும், நரகத்தில் பாவத்தை அனுபவிச்சு திருப்பி புனரவி வானம் புனரவி கனவி கடலை செய்யாமல் போகணும். இதுக்கு ஒரு முடிவு போகணும் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுக்கு போய் சரணாகதி அப்படிங்கிறத தத்துவம். சரணாகதின்னு சொன்னால் என்ன, நீ ஒத்தாவை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணமாக நாம் இடத்துல நாம் போய், அதுவும் ஆச்சாரியின் மூலமாக தான் போகும். இதுவுமே நாம நேரம் போனால் நம்ம திருப்பி பார்க்க மாட்டோம். நம்ம பார்க்கணும்னு சொன்னால் ஆச்சாரியனுடைய அனுபவம் தான் எம்பெருமானையும் பார்க்க முடியும், இல்லாதவனை பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு நாம் எம்பெருமானிடத்தில் இந்த மாதிரி ஜென்மாவை வந்தான் அப்படின்னு சொன்னால் அது ஆச்சாரியன் சுபாஷினா எம்பெருமான் கேட்டு நோக்கணும். அதுதான் சரணாகதிங்கிற தத்துவம். இது பாக்கி பேருக்கெல்லாம், பாக்கி தேவதைகளெல்லாம் போய் சேவிக்கிறான், இன்னொரு தேவதாவுக்கு போய் சேவிக்கிறான், அவளுக்கு போய் கட்டோம்னா அவளுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொன்னால் இவன் குழுன்னு சொன்னால் அந்த தேவதை குழு. நாங்கள் உங்களுடைய சம்பிரதாயத்தை சொல்லவில்லை, வேதங்களில் சொல்றது என்னன்னு கேட்டால் எங்கள் குருடன் அப்படின்னு வேதங்களில் சொல்றதுன்னா நாராயணனை தவிர வேறு எந்த தேவதையும் சொல்லவே இல்லை. எங்கே போனா எவ்வளவு போனா தடி தடமாறி வெற்று பார்த்து இருந்தால் கூட எம்பெருமான் குருடன் அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் மொத்தம்தான், அதுவும் சீமன் நாராயணன் தான், வேறு யார் கிடையாது அப்படின்னு தீர்மானமாக வேதம் கொடுத்துருக்கு. அந்த குருடன் ரொம்ப இதம்னா ரொம்ப வேண்டியன்னு சொன்னால் நாம் அவன் கிட்ட போனால் போதும், எனக்கு இதை போகணும் அது போகணும்னு கூட கேட்க வேண்டாம், அவன் கிட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னு விஞ்ஞாபிச்சு சொன்னால் போதும். சொன்னாலே நமக்கு எல்லாத்தையும் தவிர்த்து காத்துருக்கான். அதாவது நம்மகிட்ட பெருமாள் உடனே எதிர்பார்க்கிறான் என்னன்னு கேட்டால், என்னை பார்த்து கையை கூப்பிடா, என்னை பார்த்து 2 கையும் கூப்பினா அவனுக்கு என்ன வருமோ அத்தனையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லணும். இந்த கையை கூப்பிடுறதுக்கு தான் நம்முடைய இந்த சம்சாரமாகிற இதிலிருந்து ஆகலை, கை கூப்பிட்டு ஆகலை, இன்னொன்று பண்ணல. அதனால இந்த சிரமங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அது வேண்டாம்னு சொன்னால் எம்பெருமானத்தில் வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட விஞ்ஞாபிச்சா போகும். அவன் உனக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சு புண்ணியங்களாத்தையும் போக்கணும். புண்ணியம் பண்ணாலும் அனுபவிப்பாங்க, அனுபவங்களுக்கு புண்ணியத்துக்கு அனுபவம் தான், பாவத்துக்கு அனுபவம் தான். அந்த புண்ணிய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணி உனக்கு இனி பிறவி இல்லாத பண்ணுறேன் அப்படின்னு எம்பெருமான் நமக்கு கீதையில் சொல்லி கொடுத்துருக்கான். ராமாவதாரத்தையும் சொல்லிருக்கான், முதன்மாவதாரத்தையும் சொல்லிருக்கான், வராகாவதாரம். ஒவ்வொரு அவதாரத்தையும் என்னை ஒத்தால வந்து நீ சரணாகதி பண்ணு, நான் உனக்கு எல்லா விதமான சமுதிரத்திலிருந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு நான் மோட்சம் தரேன் அப்படின்னு எம்பெருமான் தான். பாக்கி எந்த தேவதையும் இது கொடுக்க முடியாது, தீர்மானமாக சொல்லணும். பாக்கி எந்த தேவதையும் பரமேஸ்வர தேவிதான், அப்பாட தேவிதான் சொன்னீங்கன்னா அந்த தேவதைக்கு தான் ஒன்றும் கொடுக்க முடியாது. தேவனுக்கு வணங்குற கௌரியத்துக்கு உணவு பண்ணுறதுதான். அதுவும் அவன் இவனுடைய நியமனம் இருந்தால் தான் பண்ண முடியும், இவனுடைய உத்தரவு